கடந்த ஒரு 15-20 நாட்களாக முதலமைச்சர் மீதும் அந்த அரசு மீதும் விசக்கணைகளை எதிரிகள் வட்டாரம் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் வட்டாரத்தில் இருந்தும் நாள்தோறும் பானங்களை பிரயோகிக்கிறார்கள். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? ஏன் கட்டண குரல் அன்றி எழவில்லை? நான் இன்று 2 மணிக்கு முதலமைச்சரை பார்த்தேன். 2:30 மணிக்கு என்னுடைய ஆங்கில உரைகளின் தொகுப்பு ஆகஸ்ட் 4 டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பிலே வெளியிடப்படுகிறது. வெளியிடுபவர் சகோதரர் ராகுல் காந்தி, முதல் பிரதியை பெறுபவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதற்கு அவரிடம் ஒப்புதல் முன்பே பெற்றுவிட்டேன். அழைப்புதல், முதல் அழைப்புதல் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்று போய் கொடுத்து விட்டு வந்தேன். என் மீது 93 எப்படி என் மீது பழிகள் சுமத்தப்பட்டனவோ, இப்பொழுது 1 வார காலமாக எந்த கூட்டணியில் நான் இருந்தேனோ அந்த கூட்டணிக்கு தலைமையாகிற கட்சி அதே பானங்களை இந்த கடந்த 1 வார காலமாக என் மீது தொடுத்து கொண்டிருக்கிறது. நீ 1000 கணைகளை வீசிப்பார், என்னை நீ நெருங்க முடியாது. இது எத்தனையோ விச அம்புகளை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த இதயத்தை கொண்டவன் இந்த வைகோ. அபாண்டமான பொய்களை கற்பனையாக புனைந்து என் மீது முன்பும் சுமத்தினார்கள். 32 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கட்சிக்காக என் உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தேனோ, எந்த தலைவனுக்காக என் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தேனோ, 29 முறை சிறை சென்றேனோ, இரவும் பகலும் என் வீட்டில் என் பிள்ளைகளின் மனதை பேச்சை நான் கேட்டதில்லை. மாதத்தில் 1 நாள் வீட்டில் தங்குவேன். நான் நேசித்து சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்றத்தில் உயர்த்துவதற்காக என் சக்திக்கு மீறி நான் உழைத்தேன். ஓய்விட்ட சொன்னேன், பேசாம ஊருக்கு போயிடுவோம். தாத்தா கிட்ட அரண்மனை போன்ற வீடு இருக்கு, நல்ல காற்று மாடியில் படுத்தா வரும், தென்றல் காற்று மாதிரி. இதோட நம்ம அரசியல் முடிச்சுக்கிடுவோன்னு முடிவெடுத்திருந்தேன். நான், என் மனைவி ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல முடிவு, ஊருக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவங்கள் நடந்ததா? ஐவர் மேனியை எரித்த தணல் நெருப்பு என்னை நீதி கேட்க சொன்னதால் இந்த மறுமலர்ச்சி திமுக உதயமாயிற்று. எல்லாம் ஏன் இப்பொழுது பேசுகிறாய்? வருஷம் 32 ஆயிடுச்சே. இப்பொழுது அதே விதத்தில் என் மீது பானத்தை தொடுக்கிறார்கள். அதே விதத்தில். ஏன்? நான் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி வந்து விட்டேன். தன்மானத்தை காப்பதற்காக கழகத்தின் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களும் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததா? ஒரு ஜனநாயக புரட்சி நடத்தி 35 விழுக்காடு ஓட்டு வாங்கி கோட்டையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே விஜய், அவரோடு கரம் கோர்க்கலாம். இதில் அத்தனை தோழர்களின் விருப்பம். இது முடிவெடுத்த காரணத்தால் கடந்த 1 மாத காலமாக பழைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். நான் எல்லாம் தாங்கி பழகி போனவன். உங்க தாக்குதல்கள் எல்லாம் என்னை நிலைகுலைய செய்யாது. விஜய் ஆதரிக்கிறனா? 61 நாள் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக 61 நாள் பிரச்சாரம் செய்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். 40க்கு 40 எம்பிக்கள் அந்த கூட்டணியிலே ஜெயித்தார்கள். இந்து பத்திரிகை கட்டம் போட்டு எழுதியது, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வைகோஸ் கேம்பெயின், வைகோவின் பிரச்சாரம்.
அப்படி பேச சென்றவன் தான் மாமா கோதர் மைதீனுடைய அவர்களை ஆதரித்து பேச சென்றேன். இப்பொழுது நான் சொல்றேன், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கூட்டணின்னு வந்துட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அது அமைச்சரவை பற்றியோ ஒரு விமர்சனம் உண்டா? கிடையாது. விமர்சிக்க விரும்புகிறீர்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. முதலமைச்சரை யாரா பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பிரஸை பார்க்குறீங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறீங்க? ஏன் டிவியை பார்க்குறீங்க? நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். நம்ம தயவில் தானே ஆட்சி நடத்தணும். விஜய் எந்த நேரம் கவுக்கலாம் இல்லை. 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும். இது நான் இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தலைவர் சொல்லுவது. 6 மாதத்துக்குள் தேர்தல் வரும். என்ன திட்டம்? என்ன ரகசிய உறவு? நான் பிஜேபியை ஒரு காலத்தில் வாஜ்பாய் என்னை சுவீகார புத்திரன் என்றார். ஆனால் அந்த பிஜேபி நச்சு கரங்களோடு இங்கே நுழைய திராவிட இயக்கத்தின் வார்ப்பாகிய வைகோ விடமாட்டான். இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பிஜேபி சக்திகளை இந்த திராவிட பூமியில் உள்ளே விடமாட்டோம் என்று முடிவெடுத்து திமுகவோடு கூட்டு வைத்தேன். இதான் காரணம். நாங்கள் நிந்திக்கப்பட்டோம், அவமதிக்கப்பட்டோம். 4 சீட்டுக்கு மேலே கேட்டீங்க, வராதீங்க. இதான் 4. இதை கேட்டுட்டு போங்க. பேச்சுவார்த்தைக்கு போன ஆடிட்டர் சொன்னாங்க. அதுவும் எங்க சின்னத்தில் நிற்கணும். ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்தில் நிற்கிறோமே. 7 மந்திரிகள் என் வீட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள். அந்த ஒரு தொகுதியிலையும் உதயசூரியன் தான் நிற்கணும். காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க, உதயசூரியன்லேயே அவர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்த மனக்காயங்களோடு வந்தோம். வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்தேன்னு போட்டு இன்னைக்கு எல்லா பேப்பரையும் போட்டிருக்கிறான். அண்ணா திமுகவோடு கூட்டு சேர எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. திருச்சி திமுக மாநாட்டுக்கு போக பேச்சை தயார் செய்து பெட்டியை தயாரித்து விட்டேன். ஆனால் கட்சியின் தலைவர்கள், அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தொழிற்சங்க தலைவர், அவர் இப்போ விட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. என்னை சாப்பிட விடலை. 25 சீட்டு நம்ம ஜெயிக்கலாம், 45 சீட்டு கொடுப்பாங்க. திமுக 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கதவை தட்டாது. இப்போ 25 எம்எல்ஏ ஜெயிச்சா கட்சிக்கு உயிர் வந்துடும். நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை மாற்றுங்க. நான் ஒரு தலைவனுக்குரிய தகுதியை பெற்றவன் அல்ல. தலைவன் என்றால் இந்த நிர்பந்தங்களுக்கு இணங்கி விட்டுக்கூடாது. நம்ம எடுக்கிற முடிவு தான் இருக்கணும். அவன் தான் லீடர். நான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகிட்ட இல்லை. எல்லாரும் சுற்றி வளைச்சி கண்டிப்பாக அதிமுக போகணும் போது சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க என்ன. அதனால் என்ன ஆயிற்று? என் நம்பகத்தன்மை தூள் தூளானது. மை credibility was destroyed like a dust. தூசி புழுதி காற்று மாதிரி ஆச்சு என்னுடைய நம்பகத்தன்மை. I lost my credibility. அதற்கு பிறகு 1000 கோடி வாங்கிவிட்டான், 1500 கோடி வாங்கிவிட்டான். கூசாமல் சொன்னார்கள், சல்லி காசை இந்த கையில் தொட்டது கிடையாது. அதாவது பேசவே முடியாது, தொண்டையில் பேச்சே வராது. நன்றி வணக்கத்தோடு உட்காரம் தான் வந்தேன், 2 நிமிஷம் பேசணும்னு. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலை? என்னுடைய நாம் முந்தா நாள் இரவெல்லாம் தூங்கலை. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த முரசொலியில் 93 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி 9 93 அதில் ஒரு 7
16 வருஷத்துக்கு பிறகு கற்பனையா கதை கட்டுவதில் அவருக்கு நிகர் எவனுமே கிடையாது. நாடகம் ஜோடிப்பதில் 16 வருஷம் கழிச்சு நாகர்கோவிலில் இப்படி நடந்தது. ஆற்காடு வீராசாமியும் துரைமுருகனும் இவனை பார்க்க போனார்கள். கூட்டம் முடிந்த பிறகு என்னையா பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நான் கட்சிக்கு தலைவராக வரணும்யா, கலைஞருக்கு பிறகு நீ தானே அவர். அந்த ஆள் பெரியார் மாதிரி ராஜாஜி மாதிரி 100 வருஷம் இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா என்று எனக்கு ஒரு அடைமொழி கொடுத்து இப்படி கேட்டிருக்கிறார் அந்த நபர். சில பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இல்லைன்னா 16 வருஷம் கழிச்சு எழுதுறதுனால எப்படி 16 வருஷம் சும்மா இருந்தேன்னு கேட்பான்ல, அதெல்லாம் ஜோடிக்கிறதுல அவருக்கு எதிரே ஒன்றும் கிடையாது. சில பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இருவரும் வந்து இப்படி அந்த ராத்திரியில் வைகோ கேட்டான். என் தாயறிய சொல்லுகிறேன், அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. மறுநாள் தூத்துக்குடியிலே கூட்டம், நான் மனம் திறந்து பேசினேன். 5 1 பெற்றான் 5 1 தாவி அந்த பாடலை முழுக்க சொல்லி அந்த வாயுமைந்தன் அனுமன் என் மார்பை பிளந்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான் என்று சொன்னான். கழக தோழர்களே, என் மார்பை பிளந்து பாருங்கள், என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே என் தலைவர் கலைஞர் தான் இருக்கிறார் என்று பேசினேன். அடுத்து பேச வந்த தலைவர் இங்கே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரே, இதை 3 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கலாமே என்று கேலியும் கிண்டலுமாக பேசினார். 3 மாதத்துக்கு முன்பு அருப்புக்கோட்டையில் அதே பேச்சை நான் பேசியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் கட்சியை தொடங்க வேண்டி வந்தது. எவ்வளவு பழி சொற்கள்! கொலைகாரன் என்ற பழி, கோடிகளை குவித்து விட்டான் என்ற ஒரு பழி. நீங்கள் அண்ணாவை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? காமராஜரை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? நீங்கள் நாளையிலிருந்து என் மீது கடும் கணைகளை தொடுப்பீர்கள். I am prepared to face it.